தம்பியை குறை சொல்றதுங்கிறது அது எனக்கு வேலை இல்லை. என்னோட வேலை நான் செய்கிறேன். நீங்கள் அதை என் தம்பிகிட்ட தான் போய் கேட்கணும். ஏன்னா அப்படி ஆரம்பித்து இப்படி நிறுத்தினீங்க அப்படின்னா அப்படி. மக்கள் சந்திப்பு கூட்டங்களை நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக தவிக தலைவர் விஜய் மாற்றியுள்ளதாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்துள்ளார். அன்று முதல் உங்களுடைய தேர்தல் பரப்புரை துவங்குகிறது. 234 தொகுதிகள், அதாவது வேட்பாளர் அறிமுகம் செய்கிறீங்க. சீமான் அவர்கள் அதில் ஒருவரா? ஆமாம், அப்புறம் படையை நடத்தி போகிற தளபதி அப்புறம் களத்தில் நின்று செஞ்சாதானே, போர் செஞ்சாதானே படைக்கு வலிமை இருக்கும். அது 2 நாள் தானே இருக்கு. அதுக்குள்ளே எந்த தொகுதின்னு யார் யார் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுறாங்கிற அதை சொல்றதுக்கு தான் அதை சொல்றதுக்கு தான் மாநாடு. யார் யார் எந்த தொகுதியில் போட்டிடுறாங்கன்னு மொத்தமாக அறிவிச்சிருவோம். அது நான் போட்டியிடுற தொகுதியும் உங்களுக்கு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் களத்துக்கு போய் வேலை செய்யும். பிரம்மாண்டமா பிரச்சாரத்தை தொடங்கிய விஜய் அவர்கள் தற்போது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம்னு தன்னுடைய பிரச்சாரத்தை குறுக்கிக்கிட்டாரு. எப்படி பாக்குறீங்க? அது தம்பியை குறை சொல்றதுங்கிறது அது எனக்கு வேலை இல்லை. என்னோட வேலை நான் செய்கிறேன். நீங்கள் அதை என் தம்பிகிட்ட தான் போய் கேட்கணும். ஏன்னா அப்படி ஆரம்பித்து இப்படி நிறுத்தினீங்க அப்படின்னா அப்படி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.